2026ல இன்ஜினியரிங் சேர போற மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் வணக்கம். சரியான காலேஜை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவு. இன்னைக்கு நாம சென்னையை சேர்ந்த டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். இதோட டிஎன்இஏ கோட் 1318. வாங்க இந்த காலேஜ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்லயே ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிச்சிடலாம். ஒன்னு, இது ஏஐசிடிஇ அப்ரூவல் வாங்கின காலேஜ். அதாவது இதோட கல்வித்தரம் நேஷனல் லெவல்ல அங்கீகரிக்கப்பட்டது. ரெண்டாவது, இது சென்னையில இருக்கிற ஓஎம்ஆர் ஐடி காரிடார்ல அமைஞ்சிருக்கு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதோட இது ஒரு மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த நிறுவனத்தோட அடிப்படை அடையாளம், அதிகாரப்பூர்வ அங்கீகாரங்கள் இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த காலேஜோட பயணம் 2001ல பொன்னியம்மன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலமா ஆரம்பிச்சதுல இருந்தே நல்ல வளர்ச்சி பாதையில போயிருக்காங்க. பாருங்க, 2002லயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், அப்புறம் 2005ல எம்பிஏ ப்ரோக்ராம்னு படிப்படியா அவங்களோட கல்வி சேவையை விரிவுபடுத்திருக்காங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? ரொம்பவே தெளிவா இருக்கு. தரமான திறமையான இன்ஜினியர்ஸையும் டெக்னோகிராட்ஸையும் உருவாக்கணும். இதுதான் அவங்களோட முக்கியமான குறிக்கோள். ஓகே, இப்போ காலேஜோட சில முக்கிய நிர்வாக விவரங்களை பார்க்கலாம். இது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சுயநிதி, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் மைனாரிட்டி காலேஜ். அட்மிஷன் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமா 65% கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 2025-26 கல்வியாண்டுக்கு ஏஐசிடிஇ அப்ரூவல் இருக்கு. இது காலேஜோட நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துது. அடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு செக்ஷன், இங்கே என்னென்ன இளங்கலை படிப்புகள், அதாவது யூஜி ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இளங்கலை படிப்புகளுக்கு மட்டும் இங்க மொத்தமா 540 இடங்கள் இருக்கு. இது மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளோட அளவை காட்டுது. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இங்க இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸும் அதோட டிஎன்இஏ கோட், எவ்வளவு சீட்ஸ் இருக்குங்கிற விவரத்தோட கொடுத்திருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு மட்டும் 120 சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. இசிஇ, ஐடி, மெக்கானிக்கல் மாதிரி முக்கியமான கோர் பிரான்ச்சஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ் மாதிரியான புது டெக்னாலஜி கோர்ஸுகளுக்கும் தலா 60 இடங்கள் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான துறை இதுல இருக்கான்னு ஒரு முறை முழுசா பாத்துக்கோங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏத்த மாதிரி இவங்க புது கோர்சஸ அறிமுகப்படுத்திருக்காங்க. 2023ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், அப்புறம் சைபர் செக்யூரிட்டின்னு 3 முக்கியமான துறைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ இண்டஸ்ட்ரியில செம்ம டிமாண்ட்ல இருக்கிற ஃபீல்ட்ஸ். சரி, இந்த மாதிரி புது புது கோர்சஸ்லாம் இருக்கு. இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க தகுதியான பேராசிரியர்கள் இருக்காங்களா? ரிசர்ச் எப்படி இருக்கு? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். என்ஐஆர்எஃப் டேட்டா படி பார்த்தா இங்க மொத்தம் 89 பேராசிரியர்கள் வேலை செய்றாங்க. அதுல 12 பேர் பிஹெச்டி முடிச்சவங்க. சோ மாணவர்களுக்கு வழிகாட்ட நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம கடந்த 3 வருஷத்துல இந்த காலேஜ் சார்பா 4 ஸ்பான்சர்ட் ரீசர்ச் ப்ராஜெக்ட் செஞ்சிருக்காங்க. இது காலேஜோட அகாடமிக் ஆக்டிவிட்டிக்கு ஒரு நல்ல அறிகுறி. இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க கேம்பஸ் வசதிகள், உள்கட்டமைப்பு இதையெல்லாம் பத்தி பார்க்கலாம் வாங்க. வெளியூர்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வசதியா இங்க பசங்க பொண்ணுங்கன்னு 2 பேருக்கும் தனித்தனி ஹாஸ்டல் இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ்னு 2 ஆப்ஷனுமே இருக்கு. டிரான்ஸ்போர்ட் பத்தி பாத்தீங்கன்னா, சென்னை சிட்டிக்குள்ளேயும் புறநகர பகுதிகளிலும் காலேஜ் பஸ் வசதி இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடி சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒரு மாணவரோட முழுமையான வளர்ச்சிக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இங்க இருக்கு. லைப்ரரியில 28,000க்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்கு. அதோட IEEE, NPTEL மாதிரி முக்கியமான டிஜிட்டல் ரிசோர்ஸஸையும் நீங்க அக்சஸ் பண்ணலாம். 6 படுக்கைகள் கொண்ட ஹெல்த் சென்டர், இன்டோர், அவுட்டோர் விளையாட்டு வசதிகள், அப்புறம் கேம்பஸ் முழுக்க வைஃபைன்னு எல்லாமே நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிறதுலயும் இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? வாங்க அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 2025 அட்மிஷனுக்காக காலேஜ் தரப்புல இருந்து டிஎன்ஏக்கு கொடுத்த ரிப்போர்ட் படி இங்க பிளேஸ்மெண்ட் ரேட் 85%. இது மாணவர்களோட எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு முக்கியமான புள்ளி விவரம். இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மைக்காக என்ஐஆர்எஃப்க்கு கொடுத்த டேட்டாவையும் நாம பார்க்கலாம். 2023-24 பேட்ச்ல படிச்சு முடிச்ச 46 மாணவர்கள்ல 35 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 76% பிளேஸ்மெண்ட் விகிதத்தை காட்டுது. நிதி உதவிக்காக இங்கே பலவிதமான அரசு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குது. எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி மாணவர்கள், முதல் பட்டதாரிகள், அப்புறம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனித்தனியா ஸ்காலர்ஷிப் வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி லெவல்ல ரேங்க் வாங்குற மாணவர்களுக்கு காலேஜ் சார்பாவே விருதுகளும் ரொக்க பரிசுகளும் கொடுக்கறாங்க.
இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி காலேஜோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசு போர்ட்டல்களிலிருந்து எடுத்ததுதான். மேலும் பல பொறியியல் கல்லூரிகளைப் பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பார்வையிடவும். உங்கள் 12ஆம் வகுப்பு முதல் பொறியியல் வரையிலான முடிவுகளுக்கான உண்மையான ஆதாரம்.